இவ்வளவு பெரிய மாநிலத்தோட முதலமைச்சர் 52, 53 வயசாயிடுச்சு. உங்க அப்பா எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைக்காச்சும் போய் உங்க அப்பாவை பார்த்திருக்கீங்களா? உங்க அப்பாவோட பேசியிருக்கீங்களா? உங்க அப்பாவோட வீட்டுக்கு போயிருக்கீங்களா? ஒரு பெரிய சேனல்ஸ்ல எல்லாம் ஊடகத்திலே வந்துச்சு. உங்க அப்பா வந்து உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் உங்க வீட்டுக்கு வந்தப்ப செக்யூரிட்டி அனுப்பி அம்மா மட்டும் உள்ள கூப்பிடு, அப்பா வர வேணாம்னு சொல்லி சொன்னதா ஒரு காசிப் உண்டு. உண்மையா பொய்யோ? ஆனா இவ்வளவு வளர்ந்திருக்க உங்களுக்கே உங்க அப்பா எங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. உங்க மகன் எங்க அப்பான்னு தேடிட்டு இருக்காரு. அதுவும் ஊருக்கே தெரியும். நீங்க வந்து அப்பா எங்க காணோம்னு கேட்டிருக்கீங்க. எங்க அப்பாவை காணோம்னு நீங்க கிண்டல் அடிச்சிருக்கீங்களா? அந்த அப்பா யார் தெரியுமா? அந்த அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா? கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை விரலும். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பாவை காணும் சர்வசாதாரணமா கிண்டல் அடிச்சிட்டீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் இந்த மாநிலத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு 1,30,00,000 மகளிர் வந்து இந்த மாநிலத்துல மாசம் 1000 ரூபாய் வாங்குறாங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த அப்பா தான். இன்னைக்கு இந்த மாநிலத்துல இருக்கிற தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் புதுமை பெண் திட்டத்திலையும் அரசு பள்ளி மாணவர்கள் 1000 ரூபாய் வாங்குறாங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த அப்பா தான். அந்த அப்பா தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு கலைஞர் மருத்துவமனையிலையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலையும் படிச்சு மாணவர்கள் பயன்படுறவங்களும் பயன்பெற நோயாளிகளும் யாருக்கு தெரியுமா? அந்த அப்பாவால தான். இன்னைக்கு வந்து நம்மை காக்கும் 48 வீடுதோடு மருத்துவம் கொண்டு வந்து அந்த மக்கள் பயனடைகிறாங்கல்ல, மருத்துவ நோயாளிகள்ங்கிற வார்த்தையை எடுத்து மருத்துவ பயனாளிகள் கொண்டு வந்தார்ல, அந்த மருத்துவ பயனாளிகள் பயன்பெறது வந்து அந்த அப்பாவால தான். காலனிங்கிற பேரை எடுத்துட்டு ஆதி திராவிடர் நலப்பள்ளிங்கிற பேர் எடுத்துட்டு சமூக நீதி பள்ளின்னு எடுத்து வச்சாரு. அதை கொண்டு வந்தது அந்த அப்பா தான். அந்த அப்பாவாலதான் இன்னைக்கு வந்து 5வதுல இருந்து இன்னைக்கு நீங்க அறிவிச்சிருக்க 8வது வரைக்கும் உள்ள மாணவர்கள் காலை உணவு திட்டம் சாப்பிடுறாங்க. அந்த அப்பா தான் அந்த இத்தனை அரசு பள்ளி மாணவர்களும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களும் காலை உணவு திட்டத்தை வயிறார சாப்பிட்டுட்டு ஊட்டச்சத்தோட போய் பள்ளிக்கூடத்துல பாடம் கேட்கிறாங்களே, அது அந்த அப்பாவாலதான். இன்னைக்கு உங்க ஆட்சியில நடக்கிற இந்த மின் கோளாறுகள்லாம் இருக்கும்போது மின்சாரமும் நீங்க கொடுக்கல, காவேரியின் தண்ணியும் நீங்க வாங்கி தராத பொழுது இலவச மின்சாரத்தை போன ஆட்சியில திரு செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னில லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு கொடுத்து இன்னைக்கு விவசாயம் நடக்குது இல்ல, அது அந்த அப்ப விவசாய இலவச மின்சாரம் கொடுத்த அந்த அப்பாவாலதான். அந்த அப்பா வந்து சாதாரணமான ஆண்டு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. 24 மணி நேரமும் 365 நாளும் காலையும் மாலையும் இரவும் பொழுது வந்து மக்களுக்காகவே ஓடி 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 உழைச்சவர். இன்னைக்கு நீங்க வரப்போற இந்த ஒரு ஜூலை மாசத்துல வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து வைக்க போற இந்த மெட்ரோ வடபழனி டு பூந்தமல்லி மெட்ரோ வந்து லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவாங்க. அந்த பயனாளிகளுக்கெல்லாம் இந்த மெட்ரோவை கொண்டு வந்த அந்த அப்பா தான். அந்த அப்பாவை பத்தி நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு பேசிட்டீங்க. உங்களுக்கு உங்க பெத்த அப்பாவே மதிக்க தெரியாத ஒரு நீரு. அதனால எப்படி இந்த மாநிலத்தோட தந்தையா விளங்கின திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? இந்த மக்கள் பயன்படுற அவ்வளவு திட்டங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் லட்சக்கணக்கான பெண்கள் வந்து இன்னைக்கு இலவச பேருந்துல வந்து பயணிக்கிறாங்க. அந்த பயணம் அவர்களுக்கு வழங்கினது வந்து திரு அந்த மு க ஸ்டாலின்ங்கிற அப்பா தான். தோழி விடுதி, புதுமை பெண்கள் திட்டம், இது மாதிரி எல்லாத்துலயும் அவர் நிறைஞ்சிருக்கார், நீக்கமர நிறைஞ்சிருக்கார். தமிழ்நாட்டோட அவ்வளவு திட்டங்கள்லையும் மருத்துவமா, கல்வியா, சுகாதாரத்துறையா, தொழில்துறையா, மின்சாரத்துறையா, எல்லாத்துலயும் அவருக்கு நிறைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்திருந்தா நான் வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டார்கள் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சிருந்தாரு. அது கொடுத்துருந்துருப்பாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டோட அத்தனை பெண்களும் இன்னைக்கு அந்த அவரு 8000 ரூபாய் கொடுத்து அவர் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு மிக்சியோ, கிரைண்டரோ, வாஷிங் மிஷினோ, ஃப்ரிட்ஜோ வாங்கியிருக்க முடியும். அதை வழங்கி இருக்க முழு தகுதி உடையவர் அந்த அப்பா தான். அந்த அப்பா வந்து சிறு பிள்ளைகள் வந்து கல்லூரியிலையும் பள்ளியிலையும் அவரோட சாதனைகளை அவங்கள விளக்கி இருந்த அந்த நான் முதல்வன் திட்டத்துல அவங்க கொண்டு வந்த அவ்வளவு விஷயத்தையும் நீங்க வந்து தடுத்து அதை வந்து அவங்க வந்து அந்த நான் முதல்வன்கிற பேரை எடுத்துட்டீங்க. அந்த நான் முதல்வன் பேரை எடுத்தாலும் அவரு தான் தமிழ்நாட்டோட அப்பா, அவரு தான் தமிழ்நாட்டு மாணவர்களோட அப்பா, அவரு தான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு செயல் அவ்வளவும் செஞ்ச அந்த தமிழ்நாட்டு பெண்கள் அப்ப அடைஞ்ச அவ்வளவு பலனுக்கு காரணமானவர் அவர் தான். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் மூலமா இன்னைக்கு பயன்படுற தமிழ்நாட்டு அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அதை கொண்டு வந்ததும்
அதோட பயனாளிகளா இருக்கிற பழைய ஓய்வூதிய திட்ட அரசு ஊழியர்களுக்கும் தந்தையா விளங்கினவர் அவர் தான். வீடு தேடி மருத்துவமும் மன்னிக்கணும், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாம சர்வசாதாரணமா பேசிட்டு அதையெல்லாம் கை தட்டுறீங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவரோட இந்த திட்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, அவரோட இந்த இதுக்கெல்லாம் என்ன இதுன்னா, கிட்டத்தட்ட 50 வருடம் அரசியல் வாழ்க்கையில தனக்குன்னு என்னதான் அவரோட தந்தை மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் அவர் தனக்கு சில உள்ளார சில திட்டங்கள் வச்சிருந்திருப்பாரு. அதை இந்த மக்களுக்கு செய்யணுங்கிறது அவர் 9 ஆண்டு காலம் அவரோட அரசியல் வாழ்க்கையில அதை பாதுகாத்து வச்சு அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதா அவர் செஞ்சாரு. இந்த 5 ஆண்டுகளும் அவர் ஒரு நாளோ ஒரு பொழுதோ ஒரு சின்ன ஓய்வு கூட எடுக்காம அவர் இந்த மக்கள் பயன்பெறணுங்கிறதுக்காக மட்டுமே உழைச்சாரு. அவரோட உழைப்ப ரொம்ப சர்வசாதாரணமா அப்பாவுக்கான கிண்டல் அடிச்சுட்டீங்க. அப்பாவோட மதிப்பு தெரியாதவங்க நீங்க. ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற ஒரு தந்தையோட மதிப்பு ஒரு பையனுக்கு 25 வயசுலயோ 30 வயசுலயோ தெரியவே தெரியாது. 40 வயசு ஆகும் பொழுது தன்னோட மகன் வளர்ந்த நிலையில அவன் கேட்கிற ஒரு பொருளோ அவனுக்கு தேவையான ஒரு விஷயத்தையோ செய்யும் பொழுது அத மகன் ஒத்துக்காத பொழுது தன்னோட இயலாமையை அறிஞ்சுக்கிற போது அப்பதான் நம்ம அப்பா நமக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கான்னு ஒவ்வொரு மகனும் புரிஞ்சுக்குவான். நீங்க 40 நாள்லாம் இருக்காதனால அவரோட வலியும் வேதனை உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை நீங்க தெரிஞ்சுக்க போறதும் இல்ல. நீங்க பெத்த பிள்ளையோட அருமை தெரியாதவர், பெத்த அப்பாவோட அருமை தெரியாதவர். நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். அதனால அப்படி இருக்கும் பொழுது ஒரு தந்தையோட வலி என்னன்னோ, ஒரு தந்தையோட மரியாதை என்னன்னோ, தந்தையோட மதிப்பு என்னன்னோ தெரியாது. இந்த மாநிலத்தோட தமிழ்நாட்டோட சென்னையோட மேயரா இருக்கும்போது, சென்னையோட தந்தைன்னு அழைக்கப்பட்ட சென்னையோட மேயரா இருக்கும் பொழுதும் அவரு சென்னையோட கட்டமைப்பு அவ்வளவு அவர் கொண்டு வந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான மிக மிக முக்கியமான அவ்வளவு திட்டங்களையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பாலங்கள், அணைகள், அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஓடி உழைச்ச திரு ஸ்டாலின் அவர்களோட மதிப்பு மரியாதை உங்களுக்கு தெரியாது. இந்த அரசியல் தாண்டி முதலமைச்சர் 107, 108 மெஜாரிட்டி இதெல்லாம் தாண்டி அரசியல் இதெல்லாம் தாண்டி தமிழர்கள் வாழும் காலம் வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி பொற்காலம். அவர் தான் இந்த தமிழ்நாட்டோட அப்பா. அது எல்லாருக்கும் தெரியும். அது உங்களுக்கு தெரியாம போனது துரதிருஷ்டமானது. பாத்துக்கங்க.